ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா பல்சர் 220 BS6 ஏபிஎஸ் மாடல் பைக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் வந்து பிடிக்கல. நம்ம வந்து பேக் பிரேக் வந்து செக் பண்ணி பார்த்தோம். பம்பு வந்து ரொம்ப அமுங்குது கீழே. இன்னொன்று என்னாச்சுன்னா, வண்டியை நான் ஓட்டி பார்த்தேன். பேக் பிரேக் எப்படி பிடிக்குது, மாஸ்டர் சிலிண்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு வண்டியை வந்து ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்த்துட்டு இந்த பெடலை வந்து நல்லா அழுத்தும் போது நல்லா கீழே இறங்குச்சு. சரி, ஃபுல் டைட்டில் அழுத்தி பார்ப்போன்னு ஃபுல்லாக அழுத்தின பாருங்கள். வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது நட் ரோட்லேயே பேக் வீல் வந்து ஜாம் ஆகிடுச்சு. வீல் வந்து சுத்தமாக நகரல. ஏன்னா இந்த மாஸ்டர் சிலிண்டரில் வந்து ஏதோ ஜாம் ஆகிட்டுருக்கு. பெடல் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி அந்த பிஸ்டன் வந்து டிஸ்க் பேடை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டதால பேக் வீல் வந்து சுத்தமாக வந்து நகரவே இல்லை. வண்டியை வந்து நட் ரோட்டில் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் நட் ரோட்டில் என்ன பண்ணோம், இந்த டிஸ்க்கு பேடு இருக்கும். இந்த டிஸ்க்கு பேடை மட்டும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை கழட்டி வீலை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வீல் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ திரும்பவும் டிஸ்க்கு பேடு மாற்றி பெடல் அழுத்தினாலும் திரும்பவும் வந்து அதே மாதிரி பேக் வீல் வந்து ஜாம் ஆகிடும். வீலே வந்து சுத்தமாக வந்து நகராது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் சிலிண்டர் வந்து மாற்ற போகிறோம். மாஸ்டர் சிலிண்டர் வந்து புதுசு வாங்கிட்டு வந்துட்டோம். புது மாஸ்டர் சிலிண்டர் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் வந்து மாஸ்டர் சிலிண்டரோட ஃபுல் கிட்டு. சில பேர் வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டர் வந்து ரேட் அதிகன்றதால இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு கிட்டு மாதிரி ஒன்று வரும். மாஸ்டர் சிலிண்டரோட ஸ்ப்ரிங்கு மாற்றுற அந்த கிட்டு, அதை மட்டும் மாற்றிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி மாற்றுறத விட இந்த மாதிரி இதை செட்டாக மாற்றிட்டோனாலே உங்களுக்கு வந்து லைஃப் வரும். அதனால் இந்த மாஸ்டர் சிலிண்டர் வாங்கும் போது கூடவே வந்து டிஸ்க் ஆயிலும் வந்து வாங்கிட்டோம். டிஸ்க் ஆயில் பார்த்திங்கன்னா .4 வந்து வாங்கியிருக்கோம். ஒரு மாஸ்டர் சிலிண்டர் மாற்றும் போது எப்படியும் ஒரு 2 டிஸ்க் ஆயில் டப்பாவது வேணும். அதனால் 2 வாங்கிட்டோம் எக்ஸ்ட்ராவே. இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து மாஸ்டர் சிலிண்டர் ஃபிட் பண்ண போகிறோன்றது பார்ப்போம். கைஸ், ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் சிலிண்டர் மாற்றுறதுக்கு முன்னாடியே என்னென்ன வந்து ஃபஸ்ட்டு கழட்டணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங்காம் போல்டு வரும். இந்த ஸ்விங்காம் போல்டு வந்து 22 சைஸ் வரும். இந்த இடத்துல வரும். இப்போ நம்ம வந்து இந்த போல்டை வந்து ஆல்ரெடி லூஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபுல் டைட்டில் இருக்கும். இது வந்து 22 பிட்டு போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி லூஸ் பண்ணி அந்த போல்டை வெளியில் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே இந்த 14 போல்டையும் கழட்டணும். இதுக்கு கீழே வர அந்த 14 லென்த்து போல்டும் வந்து நம்ம கழட்டி எடுத்துட்டோம். இப்போ கடைசியாக வந்து இந்த சைலன்சரில் வந்து அலங்கி போல்டு வந்து போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி வந்து 17 போல்டு இருக்கும். 17 போல்டு ஸ்பேனர் போட்டுட்டு இந்த ஒரு அலங்கியை வந்து லூஸ் பண்ணி இந்த போல்டை வெளியில் எடுத்துடணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராக்கெட் வந்து அப்படி வெளியில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாதி வந்துருச்சு. இன்னும் இந்த இடத்துல வந்து அலங்கி போல்டு போட்டிருக்கிறதால இது வந்து இப்போ வெளியில் வராது. ஃபஸ்ட்டு நம்ம இதை கழட்டிடுவோம். கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஒரு டிஸ்க் ஆயில் ஃபில் பண்ணுற இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பழைய ஆயிலை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சிரிஞ்சை வச்சு பழைய ஆயிலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இந்த டிஸ்க் பிரேக்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிரிஞ்சு உங்ககிட்ட இருந்ததுன்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எல்லா ஆயிலும் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை மூடிடுவோம். இப்போ ப்ராக்கெட் வந்து வந்துருச்சு. இப்போ மாஸ்டர் சிலிண்டர் வந்து எப்படி கழட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 டீ போட்டு இதை ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். இந்த லாக்கை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாஸ்டர் சிலிண்டரை இப்போ வெளியில் எடுத்துருவோம். இந்த பம்பை ப்ரெஸ் பண்ணுற இந்த ஒரு இது எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டர் வந்து இந்த ஓஸ்லேருந்து கழட்டணும். அதுக்கப்புறம் இந்த ஓஸில் இந்த மாதிரி ஒரு லாக் போட்டிருப்பாங்க, இதையும் கழட்டணும். இது வந்து 14 சைஸு. பிரேக் ஆயில் வந்து கேலிப்பருக்கு போகிற ஓஸ் இது தான். இதிலேருந்து நம்ம இந்த ஒரு 14 போல்ட்டை வந்து லூஸ் பண்ணி எடுக்கணும். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இதில் வந்து 2 காப்பர் வாஷர் வரும். இந்த ஒரு போல்ட்டில் இந்த ஒரு போல்டு எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் 2 காப்பர் வாஷர் வரும்.
இந்த 2 காப்பர் வாஷர் போட்டால் தான் ஆயில் லீக்கேஜ் இருக்காது. இன்னொன்று இதுக்கு கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போய் இந்த ஹோல்ஸ் வழியாக மாஸ்டர் சிலிண்டர் உள்ள டிஸ்க் ஆயில் போகும். இப்படி தான் வந்து இந்த போல்டு வந்து வேலை செய்யும். இது வந்து பழைய மாஸ்டர் சிலிண்டரு. இப்போ நம்ம இது கீழே தான் வந்து இந்த ப்ரெஸ் பண்ணுற இது வந்து இந்த இடத்துல தான் வரும். இப்போ இது இந்த கண்டிஷனில் இருக்குது, துரு பிடிச்சி. இப்போ இந்த ரப்பரை கழட்டி இது உள்ள என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். ரப்பரும் புதுசாக இருக்குது, உள்ளே இந்த பம்ப் பண்ணுற இடமும் ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால தான் வந்து பிரேக்கிங் வந்து ஒர்க் ஆகலை போல். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம இது உள்ளே இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்கு மாற்றியும் இந்த மாஸ்டர் சிலிண்டர் வந்து ஒர்க் ஆகாது. அதனால தான் வந்து நம்ம அந்த மாஸ்டர் சிலிண்டர் வந்து செட்டாகவே வந்து மாற்றிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இது வேஸ்ட்டு தான் க்ளீன் பண்ணாலும். இப்போ நம்ம வந்து புதுசு மாட்டிடுவோம். கைஸ், இப்போ இந்த ப்ராக்கெட்டில் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு பிரேக் ஸ்ப்ரிங் வந்து கழட்டியிருக்கோம். இது வந்து பேக் பிரேக் அழுத்தும் போது இப்படி கீழே இழுக்கும் போது இந்த இது வந்து நமக்கு பின்னாடி டைல் லைட் வந்து எரியும். இதே வந்து நம்ம கழட்டியிருக்கோம். இதை வந்து இந்த டைரெக்ஷனில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இந்த பெடலோட இந்த லாக்கில் வச்சு மாட்டிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இந்த இடத்துல நம்ம இதில் மாட்டிட்டோம். இதில் இந்த போல்ட்டு போட்டு இதே வந்து நம்ம இப்போ டைட் பண்ணிட்டோம். இந்த புது மாஸ்டர் சிலிண்டருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரப்பர் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொசிஷனில் இருக்கா, இந்த பொசிஷனில் இந்த பைப் வந்து கீழே இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி அழுத்தி இப்படி மேலே வந்து இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு நம்ம இப்படி வச்சு மாட்டணும். அதாவது டைரக்ஷன் பார்த்துக்கோங்க, இப்படி வச்சு மாட்டிடணும். இதை வந்து நம்ம இப்போ மாட்டிட்டோம். இப்போ இந்த லாக்கு போட்டு இந்த பெடலையும் மாட்டிடுவோம். இப்போ வந்து நம்ம எல்லாமே மாட்டிட்டோம். இந்த ஸ்ப்ரிங்கு, அதுக்கான போல்டு, அதுக்கப்புறம் மாஸ்டர் சிலிண்டருக்கான 2 போல்டு, அதுக்கப்புறம் இந்த லாக்கு பெடலில் வந்து லாக் ஆகும். இந்த ஒரு லாக்கும் போட்டு மடக்கிட்டோம், சர்க்கிளிப் லாக் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பைப்பு வந்து இதில் சொருவிட்டு கம்பல்சரி இதில் ஒரு லாக் ஒன்று வரும். இதை மட்டும் போடாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது போடாமல் விட்டோன்னா இதுலேருந்து ஆயில் லீக் ஆகும் கீழே. இந்த லாக்கு கட்டிங் பிளேடில் டைட் பண்ணிவிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பைப்பை மாட்டணும். இதை வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சு இப்படி மாட்டணும். மேலே ஒரு காப்பர் வாஷர் போட்டுருணும். போட்டுட்டு இந்த ஓஸில் சொருகிட்டு அதுக்கு கீழே இந்த ஒரு காப்பர் வாஷர் போட்டுட்டு டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கையிலே டைட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணோன்னா ராங் சைடாக த்ரெட்டு ஏறிடும். கையில் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டூல்ஸில் டைட் பண்ணிப்போம். இப்போ இந்த போல்டு வந்து நம்ம கையிலே வந்து டைட் பண்ணிட்டோம். இப்போ அது எப்படி இருந்ததோ அதோட பொசிஷன்லேயே வச்சுட்டு அந்த போல்டு நம்ம இப்போ கையில் லூஸ் பண்ணோம்ல, அதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் டைட் பண்ணிப்போம். இந்த மாதிரி எல்ராடு வச்சு இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இது இப்படி கரெக்டாக உட்காரும். நமக்கு டைட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியம் டைட் ஆனதும் அவ்வளோதான். இப்போ நம்ம கழட்டின இந்த போல்டு, இந்த அலங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த பைப்பு வந்து நம்ம இந்த கம்பியில் லாக் பண்ணிட்டோம்.
இதை வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணணும், மீடியம் டைட் பண்ணக்கூடாது, நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணணும். இப்போ மேலே இருக்கிற போல்டு, கீழே இருக்கிறது, அப்புறம் இந்த சைடு வர அலங்கியும் ஃபுல் டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதில் வர இந்த போல்டும் ஃபுல் டைட் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே வர 14 போல்டு இதையும் வந்து ஃபுல் டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பெடல் வந்து அழுத்திடக்கூடாது. இப்போ அழுத்தினோம்னா நமக்கு வந்து இதுவாகிடும், ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே போயிடும். மேலே வந்து நம்ம ஊசி வழியாக நம்ம ஆயில் எடுத்தோம் பார்த்திங்களா, இப்போ அதில் வந்து நம்ம இப்போ புது ஆயில் வந்து ரீஃபில் பண்ணணும். புது ஆயில் வந்து மேலே ஊற்றி கீழே நம்ம இதில் பம்ப் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்க்கு பேடு வந்து லோட் ஆகிடும். கைஸ், டிஸ்க்கு பேடு வந்து நம்ம இதில் மாட்டிட்டோம். ஏன்னா நம்ம இதில் டிஸ்க்கு பேடு வந்து கழட்டி வச்சுருந்தோம் வீல் ஜாம் ஆனதால். இப்போ இதில் வந்து ஏபிஎஸ் டிஸ்க்கு பேடு வந்து மாட்டியிருக்கோம். ஏபிஎஸ் டிஸ்க்கு பேடு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த டிஸ்க்கு பேடு வந்து பிளாக் கலரில் போடுவாங்க, அது வந்து நான் ஏபிஎஸ்ஸு. இந்த மாதிரி கலரில் வர்றது தான் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் மாடலில் வர டிஸ்க்கு பேடு. இப்போ வந்து நம்ம டிஸ்க்கு பேடு வந்து இதில் மாட்டிட்டோம். மேலே வந்து ஆயிலும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டாப்அப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பெடல் அழுத்தும் போது பெடல் வந்து இன்னமும் பழைய மாதிரி லூஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். பம்ப் பண்ண என்ன ஆகும்னா, மேலே இருக்கிற டிஸ்க் ஆயில் வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, பொறுமையாக பண்ணணும். பபிள்ஸ்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் அதிலேருந்து அப்படியே மாஸ்டர் சிலிண்டருக்கு வந்துடும். மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து பம்ப் பண்ண கேலிப்பரில் வந்து டிஸ்க்கு பேடு வந்து லோட் ஆகிடும். நம்ம வீலை சுற்றி பார்க்கும்போது தெரியும். வீலை சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா, வீலை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும்போது நம்ம பெடல் அழுத்தும் போது என்ன ஆகும்னா பிரேக் வந்து லோட் ஆகிடும். இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நேரமாக பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஆயில் வந்து லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 11 ரிங்ஸ் போட்டு இந்த ப்ளீடர் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், இதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணணும். இந்த ப்ளீடர் ஸ்க்ரூக்கு வந்து கரெக்டாக 11 ரிங்ஸ் போட்டால் தான் ஸ்லிப் ஆகாமல் லூஸ் பண்ண முடியும். இதை வந்து இது லூஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இதுலேருந்து லூஸ் பண்ணதும் இதிலேருந்து கொஞ்சம் ஆயில் வந்து வெளியில் வரும். இதிலேருந்து ஆயில் கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ வந்து பெடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்திட்டே இருக்கிறதால இப்போ இதிலேருந்து கொஞ்சம் ஆயில் வந்து வெளியில் வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஆயில் வந்து வெளியில் வரணும். இதிலேருந்து வெளியில் வரும்போது மேலேயும் ஒரு பக்கம் ஆயில் வந்து காலி ஆகாமல் பார்த்துக்கணும். இதில் வந்து காலி ஆயிடுச்சுன்னா ஏர் பபிள்ஸ் உள்ளே போயிடும். ஆயில் வந்து இதில் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். இதிலேருந்து பழைய ஆயிலெலாம் வந்து இப்போ வெளியில் வருது. திரும்ப இப்போ வந்து டைட் பண்ணிடணும். இப்போ டைட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லோட் ஆகும். கைஸ், பம்ப் பண்ணி டிஸ்க் வந்து லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ப்ளீடர் ஸ்க்ரூலேருந்து கொஞ்சம் ஏர் வந்து கொஞ்சம் எடுக்கணும். ஏர் லாக் ஆகிருக்கும். இப்போ அது வந்து எப்படி எடுக்கணும்னா, இப்போ வந்து நான் வீலை சுற்றுறேன், பெடல் அழுத்தினதுமே இப்போ ஓரளவுக்கே லோட் ஆகிருக்கும் பாருங்கள். வீலை சுற்றுறேன்னா பெடல் அழுத்தும் போது பிரேக் வந்து ஓரளவுக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னும் வந்து இதில் இருக்கிற ஏர் லாக் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வாட்டி நல்லா பம்ப் பண்ணணும். நல்லா பம்ப் பண்ணிவிட்டு 5ஆவது வாட்டி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். பெடல்லேருந்து காலை எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம இதை லூஸ் பண்ணும்போது இதுலேருந்து இப்போ ஆயில் வந்து தெரிக்கும் பார்த்திங்களா. திரும்ப வந்து டைட் பண்ணிடணும். எடுத்துட்டதும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து இன்னும் கொஞ்சம் லோட் ஆகும். திரும்ப அதே மாதிரி பம்ப் பண்ணிவிட்டு 1 2 3 அழுத்தி பிடிச்சிட்டு இதை இப்படி லூஸ் பண்ணோன்னா இப்போ வந்து ஆயில் வந்து தெரிக்கும். இப்போ வந்து அதுலேருந்து கால் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து டைட் பண்ணிடணும். அது தெரிச்சதுக்கப்புறம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ வந்து வீலை சுற்றும் போது பம்ப் பண்ணும்போது பிரேக் வந்து நல்லா ஷார்ப்பாக பிடிக்கும். இதே மாதிரி ஏர்லாக் எடுத்துட்டதும் இந்த ஒரு மூடி இருக்கும், இந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம டிஸ்க் ஆயில் வந்து லோட் பண்ணணும். மேலே இந்த மாதிரி நம்ம ஏர்லாக்கு எடுக்கும் போது ஆயிலெலாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும். அப்போ இதில் கொஞ்சம் காலியானதும் கொஞ்சம் இதில் வந்து நீங்கள் கரெக்டான அளவு பார்த்து மூடிட்டு கேப் போட்டுருணும். அவ்வளோதான்.
இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஏர்லாக் எடுக்கிற மெத்தட் வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் பிரேக்கிங் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கைஸ் இப்போ மொத்தமாக வந்து நம்ம மாஸ்டர் சிலிண்டரும் டிஸ்க் ஆயிலெல்லாம் லோட் பண்ணி பேக் பிரேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். பேக் வீல் வந்து இப்போது நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குது. பேக் வீல் வந்து இந்த மாதிரி சுற்றும் போது ஃப்ரீயாக சுற்றணும். ஏன்னா மாஸ்டர் சிலிண்டர் ரெடி பண்ணியும் வீல் வந்து டைட்டாக இருந்ததுன்னா நமக்கு சுத்தமாக மைலேஜே வராது, வண்டி ஓவர் ஹீட் ஆகும், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். இப்போ வந்து வீல் வந்து ஃப்ரீயாக இருக்குது. வீல் இப்போ சுற்றி விட்டு பிரேக் அழுத்தும் போது நமக்கு வந்து நல்லா பிடிக்குது பிரேக்கு. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து நம்ம மாஸ்டர் சிலிண்டர் வந்து பல்சர் 220க்கு வந்து ஃபிட் பண்ணணும். எல்லா பல்சர் மாடலுக்கும் இந்த மாதிரி மெத்தடு தான். அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ மாஸ்டர் சிலிண்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே, டாட்டா, பை பை.